அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அருமையானவர்களே, குர்பானியினுடைய முக்கியமான சட்ட திட்டங்களை இன்று சாதாரண மக்களுக்கும் தெரிய வேண்டிய கட்டாயமான நம்முடைய இமாம்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய முக்கியமான சட்டங்களை நாம் தெரிய வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் காலத்தின் கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி சிலவங்க 50,000 ரூபாய் செலவு பண்றாங்க, சிலவங்க 60,000 ரூபாய், சிலவங்க 1,00,000 ரூபாய். ஆனா அது முறையான முறையில அவங்க இருக்கிறது வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதை நீயத்து வைக்கிறது அறுக்கிறவன் கசாப்படக்காரன் சிலவன் என்ன செய்யறான், அவனே அறுத்துறான். அந்த வீட்டுல ஆம்பளை ஆட்கள் இருக்கிறது இல்ல. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நாம செய்யக்கூடிய அந்த நீயத்துகள் ஷாஃபி மதுஹப்ல ரொம்ப முக்கியமானது நீயத். அதனால அதை விதி முறையை மீறி நிறைய பேர்கள் சும்மா ஏதோ சம்பிரத்துக்கு, அதாவது ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு நடக்கிற மாதிரி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குர்பானியுடைய விஷயத்துல நமக்கு இமாம்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, முதல்ல சிறப்பு ஒரு ஒட்டகம் தான் கொடுக்கறது தான் சிறப்பு. சில பேர் அதனாலதான் இந்த ராஜஸ்தான்ல போய் ஒட்டகம்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டகம் வாங்கி கொண்டு வந்து அதை இங்க கொண்டு வரதுல அரசாங்கத்தினுடைய சட்ட விதிகள் நிறைய ரூல்ஸுகள்லாம் இருக்கு. அதனால நமக்கு சாத்தியம் ரொம்ப கம்மி. அதுக்கு அடுத்த சிறப்பு என்னன்னா மாடுதான். ஒட்டகத்துக்கு அடுத்துதான். அப்ப ஒட்டகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா அதுதான் கொடுக்கணும். அப்ப அரபு நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒட்டகம் தான் வாய்ப்பு. ராஜஸ்தான்ல உள்ளவங்களுக்கு ஒட்டகங்கிறது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஒட்டகம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு அங்கேருந்து வாகனத்துக்கு கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு அந்த அமௌண்ட் செலவாயிரும். அங்க 1 லட்சம் அங்க கொண்டு வரதுக்கு 1,00,000 ரூபாய் ஆயிரும். அது பெரிய ரிஸ்கான விஷயம். ஆனா அடுத்த சிறப்பு மாடு. அதுக்கு அடுத்து அவர் சொல்லுவாரு, ஒரு ஆடு கொடுப்பதுதான் சிறப்பு. 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுப்பதை விட, ஒரு ஒட்டகம் கொடுப்பதை விட 7 ஆடு சேர்ந்து 7 பேர் ஒரு ஒட்டகத்துல ஷேர் ஆகி 7 பேர் சேர்ந்து கொடுக்கறத விட 7 ஆடை கொடுக்கறது சிறப்பு அப்படின்பாங்க. ஏன்னா 7 வகையான ரத்தங்கள் ஓட்டப்படுது அல்லாஹ்வுக்கா. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தனியாவே ஆடை எடுத்திருக்கிறாங்க. அடுத்து என்ன எழுதுவாங்கன்னா, இந்த கலர் சிறப்பு வெள்ளைதான் சிறப்பு. அடுத்து அதனால நம்ம அந்த சந்தையில போய் நம்ம மாடு பொடிக்கு போகும்போதே அத மாதிரி அந்த சிறப்பானதை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பு. வெள்ளை கலரா இருக்கிறது முதல். 2வது மஞ்சள் நிறம், அடுத்து சிவப்பு, அடுத்து சிவப்பும் வெள்ளையும் சேர்ந்தது, கருப்பும் வெள்ளை. அதுக்கு அடுத்துதான் கடைசி தான் கருப்பு. ஃபர்ஸ்ட் என்னன்னா வெள்ளை அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அதுலயும் ஒரு சிறப்புலையும் ஒரு வரிசைப்படுத்தி இருக்கிறாங்க. பியூர் சிவப்பா இருக்கிறது அது சிறப்பு. எதை விட சிவப்பும் கருப்பும், சிவப்பும் வெள்ளையும் கலந்து இருக்கிறத விட, ஏன்னா ஒரு மங்கலான வெள்ளையா இருக்கிறத விட நல்ல பளிச்சின் வெள்ளையா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கருப்பு தான் கடைசி. 2வது மஞ்சள். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல கூட அந்த மாடு சூரா பக்ரா சூரா சொல்லும் போது கூட கடைசியாக அது மஞ்சள் நிறமா இருக்கும், பாக்குறவங்களுக்கு கவர்ச்சியா இருக்குன்னு சொல்லுவோம். அதனாலதான் இன்னைக்கு அதை ரேட்டை ஜாஸ்தியா விற்கிறாங்க, இதை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பு. எது சிறப்பு? தனியாக ஒரு ஆடு கொடுப்பது சிறப்பு. 7 பங்குல நம்ம சேர்றதை விட அது மாதிரி கலர்லயும் என்னென்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல நமக்கு இதுல நிறைய ஹராமான விஷயம் இருக்கு. இதுல அந்த ஹராம் அதை செய்யக்கூடாது. அதுல நமக்கு அனுமதிக்கப்பட்ட சில விஷயம் இருக்கு, அது பிரச்சனை. சலுகைகள் மார்க்கத்துல இந்த குர்பானி விஷயத்துல சில சலுகைகளும் இருக்குது, சில நமக்கு தடையும் இருக்கு. எதெல்லாம் தடை உத்தரவு இருக்கோ அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மீறக்கூடாது. அதுல ஒண்ணு என்னன்னா ஊனம் உள்ளது. ஊனம் சொன்னா சும்மா லேசா தெரியுது, அந்த அளவுலாம் பெருசா தெரியல அப்படின்னா பிரச்சனை. நல்ல தெரியுது, அது நொண்டுதுன்னு நல்ல தெரியுது, பார்த்த உடனே ஊனமுற்றுதுன்னு நல்ல பளிச்சின்னு தெரியுற மாதிரி இருந்தா அதை கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா நம்முடைய இமாம்கள் அதுக்கு ஒரு அளவு சொல்லி இருக்கிறாங்க. கரியை அளவை குறைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குறைகள் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஊனமுற்றதா இருந்தா இந்த நொண்டிக்காலால எப்படி அது மேய்தளத்துக்கு போகும், அது அங்கனையே படுத்துக்கணும். அது அப்ப அது என்ன செய்யாது, மேயக்கூடிய இடத்துக்கு போனா தானே அது எல்லாம் சாப்பிட்டா தானே வயிறு நிறைய. சம்மினு லஹாயாக், உங்களுடைய குர்பானி பிரிய கொழுக்க வைங்க, நாளைக்கு உங்களுடைய அந்த சிராத்தி முஸ்தகிம் பாலத்துல உங்களுக்கு கீழே விழாம உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க.
அப்ப அதை கொழுக்க வைக்கணும்னா கால் நல்லா இருக்கணும், நல்லா நடக்கிற மாதிரி இருக்கணும். அது லேஸ் மாசான ரொம்ப கூர்ந்து ஒரு அளவு ரொம்ப கூர்ந்து பார்த்தா தான் தெரியுதுன்னா அது பரவாயில்லை. நல்ல பளிச்சின்னு தெரியக்கூடிய ஊனமுற்றது இருக்கக்கூடாது. நம்பர் 1 அது கொடுக்க கூடாது. 2வது என்னன்னா கண் பொட்டையா இருக்கக்கூடியது. கண்ணு பொட்டையா சில கண் வந்து புத்தின கண்ணு மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் கொடுக்க கூடாது. ஏன்னா அதுக்கு எது புல்லுன்னே தெரியாது. முதல்ல இந்த கொசு கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய இது இருக்கு பாருங்க, அது உத்து உத்து பாக்குற மாதிரி இருக்கிறது வந்து எது நம்ம புல்லு கிடக்குதா எது இருக்கா, அது எப்படி மேய்தளத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப கண்டுபிடிக்காத பொழுது அது சாப்பிடாது. அப்ப அதனாலயும் கறி நமக்கு கொழுக்காது, நமக்கு பாதிக்கும். அதனாலதான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுவும் கூடாது. கண்ணு பொட்டையா இருக்கக்கூடியதும் கூடாது. அதே மாதிரி பைத்தியம் பிடித்தது பக்கத்துல போனா என்ன செய்யுது, சில மாடுகள் கலசல் மாடு அதை சொல்லல, அது பைத்தியம் பிடிச்சது. பல பைத்தியம் சொன்னா யாரு போனாலும் குத்தி கிழிச்சு இதாயிருது. அந்த மாதிரி ஏன்னா மாதிரி இதாக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதா இருக்கக்கூடிய இதுவும் ஏன்னா அது ஒழுங்கா சாப்பிடாது, அதை வச்சா எப்படி சாப்பிடணும்? அதனால மனநிலை பாதிக்கப்பட்ட மஜ்னூனத், அதனால பைத்தியம் பிடிக்கப்பட்டதாகவும் இருக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னா ஜர்பாம்பாங்க, சொறி பிடிச்சது சின்ன சின்ன கட்டிகளா வந்து அதை போட்டு என்ன செய்யுது, கும்பால போட்டு அதை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா கும்பால தானே அது சொரியும் அது. அதனால அது சின்ன சின்ன கட்டியா வந்து அது சொரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அந்த அந்த சொறி பிடிச்சது இருக்கு பார்த்தீங்களா, இது ஒழுங்கா சாப்பிடாது. அதனால அதுவும் என்ன செய்யாது, இருக்கக்கூடாது. அதே மாதிரி காதை என்ன செய்யக்கூடாது, ஒரு சின்ன துண்டு கூட வெட்டப்பட்டிருக்க கூடாது. காதை வெட்டி எடுத்துக்கிறது, அது வெட்டி எடுத்தது முழு காதுங்கிறது இல்ல, ஒரு சின்ன துண்டு கூட வெட்டி அந்த காதை எடுத்திருந்தால் அது கூடாது. ஏன்னா காதுலாம் வந்து அது கறிக்குள்ள ஒரு கொண்டு வரப்படக்கூடிய முக்கியமானது. ஆனா இவைகள் மார்க்கத்துல அதே மாதிரி நோயில சாப்பிடாம நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய கால்நடையாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நோய்வாய்ப்பட்டதுன்னா என்ன செய்யாது, சாப்பிடாத. இன்னைக்கு மருத்துவங்கள் நிறைய கால்நடை டாக்டர்கள் கால்நடை மருந்துகள் எல்லாம் நிறைய தனியாவே நிறைய கிளினிக்கா உடனே மாட்டு டாக்டர் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், சாப்பிட வச்சிடறோம். அது இல்ல தொடர்ந்து இதா இருக்குன்னா உடனே மாட மாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு இதுல இருந்து இமாம்கள் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு கூடாத விஷயங்கள். அடுத்து இதுல நமக்கு அனுமதிக்கப்பட்டது எது அப்படின்னா காதை கிழிச்சு விட்டதை நம்ம பயன்படுத்திக்கலாம். காதை வெட்டி ஒரு துண்டை வெளியே எடுத்ததுதான் ஜென்மத்தோட காதை ஓட்டை போட்டு வச்சிருக்கோம், காதை கிழிச்சு விட்டுருக்கோம்னா அதாவது ஒரு அடையாளத்துக்கு அந்த காலத்துல தியாக பிராணியை அப்படியே நினைச்சு அனுப்பி வைப்பாங்க. என்ன மாலை போட்டு அனுப்பி வைப்பாங்க, இது வந்து அஜுடைய பிராணின்னு காட்டுறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அப்படியே அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு அடையாளமா இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க. ஆக இது வந்து என்ன இல்லை, காதை கிழிச்சு வைக்கிறது அது ஒரு பாதிப்பு அல்ல. அதே சமயத்துல அதனுடைய ஒரு தொடை பகுதி அல்லது ஏதோ முக்கியமான ஒரு உறுப்பு பகுதியில் ஒரு லேசா ஒரு துண்டை எடுத்திருக்கோம், வெட்டி எடுத்திருக்கோம், சின்ன துண்டு லேசா வெட்டி எடுத்திருக்கோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக. நான் ஏதாவது ஒரு நிர்பந்தத்து சூழ்நிலைக்காக அது வெட்ட வேண்டி வந்துச்சு எடுத்தோம்னா அது பிரச்சனை இல்லை. அதே சமயத்தில் ஒரு பெரிய ஒரு துண்டை வெட்டி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. கபீரத்தா இருக்கணும், பெருசா இருந்தா கூடாது. ஒரு சின்ன ஒரு துண்டை ஒரு சதை துண்டு லேசா வெட்டி எடுத்தோம்னா அது பிரச்சனை கிடையாது, அது ஒரு குறையாக ஆகாது. அதே மாதிரி கொம்பு முழுசா முறிக்கப்பட்டது அல்லது கொம்பு பாதி உடைக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒண்ணுல போய் மாடு மண்டா ஒன்னா கட்டி விட்டதுல மோதிக்கிட்டு ரெண்டு சண்டை போடுமா இல்லையா, மோதினதுல கொம்பு உடைஞ்சு போச்சு. முழு கொம்பு உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை அல்லது லேசா உடைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை, கொம்பு கலந்து வந்துட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கொம்புக்கு யாரும் சாப்பிட போறது கிடையாது, அது வந்து கறியிலுடைய இது சேராது. இதெல்லாம் நமக்கு ஜாயிஸ் கூடுங்கிற விஷயத்துல உள்ளது. அடுத்து நாம இந்த விஷயத்துல உள்ள முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த குர்பானி பிராணியை அறுக்கும் பொழுது இதுல நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், இதுல 3ல ஒரு பகுதியை நாம சாப்பிடலாம். சாப்பிட்டு தான் ஆகணும்னு தேவையில்லை. 3ல ஒரு பகுதி என்னன்னா 100 கிலோ கறி எனக்கு 33 கிலோ எழுது வை, நான் 33 கிலோ திங்க போறேன் அப்படிங்கிறத 3ல ஒரு பகுதி எடுக்கலாம். 3 பங்கு வைக்கணும். ஒரு பங்கு வந்து அன்பளிப்பு, ஒரு பங்கு நமக்கு, ஒரு பங்கு அன்பளிப்பு. அந்த அன்பளிப்புங்கிறது பணக்கார முஸ்லிம்களுக்கு கூட கொடுக்கலாம். அன்பளிப்பு
ஒரு ரெண்டாவது பகுதியை வந்து என்ன செய்யுது, அன்பளிப்பா கொடுக்கறது. அது பணக்கார முஸ்லிம்களுக்கா இருந்தாலும் பரவாயில்லைன்னு எழுதுவாங்க. அடுத்து மூணாவது பகுதி யாருன்னா சதக்கா கொடுக்கிறது. என்ன அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி காட்டுறான், அத்தியமுல் காணியா வல் முஅத்தால. ஏன்னா இத சாப்பாடு கொடுங்க யாருக்கு, இது அத்தியமுல் பாயிசல் ஃபகீர், கஷ்டப்பட்ட ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இதை சாப்பாடு கொடுங்கிறான். இது தர்மம். மூணாவது பங்கு கொடுக்கிறது தர்மம். ஆனா ஒரு ஆளு கொஞ்சம் அவ்வளத்தையும் நானே திங்க போறேன் அப்படின்னு இருந்தாலும் கூடும். ஆனா ஒரு துண்டை, ஒரு சின்ன ஒரு விலை மதிப்புள்ள ஒரு 50 கிராமோ ஒரு 100 கிராமோ, அதுக்கு விலை இருக்கும் இல்ல, ஒரு துண்டுக்கு விலை இருக்காது. ஒரு 100 கறி தாங்கன்னு கேட்கிறோம், ஒரு 50 ஒரு அதுக்கு விலை உள்ள ஒரு துண்டாவது கொடுப்பது வாஜிப், கட்டாயம் கொடுத்தாகணும். அப்படியே நாங்க தான் திங்க போறோம் அப்படின்னு ஒருத்தன் முடிவு பண்ணா சாப்பிடலாம். ஆனா ஒரு துண்டாவது என்ன செய்யணும், விலை மதிப்புள்ள ஒரு துண்டாவது, அதுக்கு ரேட் உள்ள, அதுக்கு காசு கிடைக்கிற மாதிரி உள்ள கறியாவது என்ன செய்யணும், தானம் தர்மம் பண்ணி ஆகணும். ஏன்னா நாம தின்னுதான் அவனுக்கு சுண்ணத்து, அது தின்னுதான் கட்டாயமா இல்லை. நம்ம ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அறுத்துட்டு ஈரலை சுட்டு திம்பாங்களாம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்தினது அது நம்ம சாப்பிடுறதுங்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு அதை பெரிய ஆட்களை அடுப்பு சுடக்கூடிய அடுப்புகள் இருக்கிற நேரத்துல அதை சுண்ணத்தா நம்ம இன்னைக்கு கேஸ் அடுப்பா இருக்கிறதுனால நம்ம அதை என்ன செய்ய முடியல, நம்ம அதை இந்த கேஸ் சுமல் இருக்குமே நம்ம அதை செய்யறது இல்லை. அது அந்த காலத்துல அப்படி செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹ் இந்த ஈரலை எடுத்து சுட்டு தின்னாங்க அப்படின்னு. அடுத்து என்ன விஷயம்னு சொன்னா, இதுல அறுக்கிற விஷயத்துல வந்து நம்ம ஒரு பொம்பளை ஒரு வீட்டுல இருக்குன்னு வைங்க, ஒரு அந்த பொம்பளை தனக்கு குர்பானி கொடுக்குதுன்னா அந்த பொம்பளை இருக்கிறத விட ஒரு ஆம்பளைட்டு வக்காலத்து கொடுக்கறது தான் முஸ்தஹப், நல்லது. பெண்கள் தான் அறுக்கிறத விட பெண்கள் குர்பானி கொடுக்குறாங்க, அந்த வீட்டுல அந்த அம்மா குர்பானி கொடுக்குன்னா என்ன செய்யணும், ஒரு தான் அறுக்கிறது நல்லது, சிறந்தது யார்கிட்ட ஒப்படைக்கிறது, ஒரு ஆம்பளைட்ட அதை ஒப்படைக்கிறது தான். நம்ம ஒரு ஆம்பளையே கொடுக்குறாங்கன்னா அதுல சிறப்பு என்னன்னா, யாரு கொடுக்குறாரோ அவருதான் என்ன செய்யணும், அறுக்கிறது. அவருக்கு அறுக்கிறது தான் அலர்ஜி, அவர் ஒழுங்கா அறுக்க தெரியாது, பாதியிலேயே கத்திய கீழே போட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தான்னா அதை வேற ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம், வக்காலத்து ஒப்படைக்கலாம். ஆனா நீயத்து இவர் என்ன செய்யணும், வக்காலத்து வைக்கும்போது இவர் நீயத்து வைக்கணும், இந்த பொறுப்பை நான் நீங்க ஒப்படைங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் நான் எனக்கா இவங்களுக்கா இருக்கிறேன், எனக்கா இருக்கிறேன், இவங்களுக்கா இருக்கிறேன். நீயத்தை அந்த வக்காலத்து பொறுப்பு கொடுக்கும் போது என்ன செய்யணும், நீயத்து அவ்வளவுக்கு நீயத்துக்கும் தேவையில்லை. இந்த வக்காலத்து கொடுக்கும் போது இவரே என்ன செய்யலாம், அந்த குர்பானி கொடுக்குற நீயத்து வச்சா போதும். அவர் அறுக்கிறவர் இவர் தான் பொறுப்பு கொடுக்கும்போது இவர் நீயத்து வச்சா போதும். அல்லது இவர் என்ன செய்யறாரு, இந்த நீயத்தை கூட எப்பா நீ நீயத்து வைப்பா, ஒரு ஆள் தன்னுடைய வாப்பா அம்மாக்கெல்லாம் கொடுக்கறோம் நீயத்து வைக்கிறாரு, தம்பி நீ நீயத்து வச்சுக்கணும் வாப்பாக்கு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட என்ன செய்யலாம், நீயத்து வைக்க ஒப்படைக்கலாம். ஆனா யார்கிட்ட நீயத்து வைக்க ஒப்படைக்கிறாரோ பிறர்கிட்ட ஒப்படைக்கலாம். அவர் ஒரு முஸ்லீமா இருக்கணும், ஒரு காபிரா இருந்து ஒரு காபிரா இருக்க வந்திருக்கேன், நீ நீயத்து வச்சுப்பா எங்க வாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு தான் சில பேர் இன்னைக்கு தன் பிள்ளைகளை கொடுத்து சின்ன 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 பசங்களை கொடுத்து அவங்க கையால அறுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த நீயத்து ஒப்படைக்கும் போது அந்த பையன் விபரமான பையனா இருக்கணும். அதாவது 15 வயசு பையனா இருக்கணும் தேவையில்லை, ஆனா சொந்த தேவைகளை சுயமா செய்யக்கூடிய அளவுக்கு விபரம் இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பையனா இருந்தால் அந்த பையன்ட்ட என்ன செய்யணும், இதனுடைய பையனா இருந்தா அவன்கிட்ட நம்ம வாப்பாவை நீயத்து வச்சுக்கோ, இவங்க நீயத்து வச்சுக்க, மனசுல வச்சுக்கோன்னு சொல்லி அதை ஒப்படைச்சு நிச்சயலாம் இது பண்ணணும். ஆக யார்கிட்ட இவர் ஒப்படைக்கும் பொழுது நீயத்தை ஒப்படைச்ச பிறகு இவர் நீயத்து வைக்கணும்னு தேவையில்லை. யார் நீயத்து, இந்த யார் குர்பானி கொடுக்குறாரோ அவர் நீயத்து வைக்க தேவையில்லை. அதே மாதிரி வக்காலத்து ஒரு ஆள்கிட்ட என்னுடைய மாடு நீங்க அருங்க, எனக்கு அறுக்க ஓடாது அப்படின்னு ஒப்படைக்கும் போது வக்கீல் நீயத்து வைக்க தேவையில்லை, இவர் நீயத்து வைக்கும் போது அவர் வைக்க தேவையில்லை, அவர் சும்மா அறுத்தா போதும் என்பதெல்லாம் நீயத்துல நமக்கு எழுதப்பட்ட மிக முக்கியமான விஷயம். இந்த குர்பானி கறிய கண்டிப்பா காபிர்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஆனா அதுல நிறைய பேர்கள் அந்த நேரத்துல வந்தாலும் கூட நம்ம ஏதாவது நின்றுகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி எதையாவது நினைச்சிடறாங்க கொடுக்குறாங்க. ஆனா அது கூடாது. அது நம்ம காசை தான் கையில கொடுத்தாது வேற ஏதாவது கறியை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கறி பாரமா கையில கொடுக்கறது தான் மார்க்கத்தின் சட்டம் என்பது தெளிவான நிறைய பேருக்கு அது தெரியறது கிடையாது. அது மாதிரி இந்த தோல் இமாம்கள் எழுதியிருப்பாங்க, தோல் விஷயத்துல அதை நாம என்ன செய்யணும், பயன்பெறணும் அல்லது அதை சதக்காவா கொடுக்கணும். நாம் பயன்பெறணும் அல்லது என்ன செய்யணும், சதக்கா கொடுக்கணும்.
நாம பயன்பெறதுன்னா எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டுல பாடம் பண்ணி விரிப்பாக என்ன செய்யலாம், பயன்படுத்திக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் அது பயன்படுத்தப்பட்டது. அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த தோலை வந்து என்ன செய்யக்கூடாது, யார் அந்த மாடை உரிச்சு தர்றாங்களோ, வெட்டி உரிச்சு தர்றாங்களோ, அவங்க கையில கூலிக்காகவும் கொடுக்க கூடாது, ஒரு ரேட்டு வச்சும் கொடுக்க கூடாது. இந்த தோலை எடுத்துட்டு நீங்க கழிச்சுக்கங்க அப்படின்னு இது பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம தோலை கொண்டு வந்து இன்னொரு இடத்துல கொடுத்து அதை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறோம், சதக்கா பண்ணிடுறோம். அந்த தோல் மாதிரிதான் கொம்பு, அதனுடைய முடிகள், இந்த கம்பளி செய்யற ஒட்டக முடியில இருந்தா அந்த ஒட்டக கம்பளி செய்வாங்க. அதே மாதிரி அந்த முடியும் அந்த கொம்பும் தோல் மாதிரிதான். இது முள்ளு கொடு, இது கொம்பு கொடுத்தா என்ன அப்படிங்கிறது, அது சம்பந்தமான விஷயங்கள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, விலைக்கும் கொடுக்க கூடாது. அலில்லான்னு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு ஒப்படைச்சாங்க, நம்ம ஒட்டகத்தை நீ குர்பானி கொடுத்துருன்னு இந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாங்க. ஒட்டகம் சொல்லிட்டு சொன்னாங்க, எந்த வகையிலும் அறுக்கிறவருக்கு இதுல இருந்து எதையும் நீ கொடுத்துறாத, நம்மள்கிட்ட உள்ள கறியை நம்ம கொடுத்துக்கலாம், வேற நம்மள்கிட்ட இருக்கிற கறியை நம்ம கொடுப்போம், அந்த கறியை நீங்க கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அலிலுல்லா எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு மாடு உரிக்கிறவங்க புள்ள என்ன செய்யறாங்கன்னா, அந்த தலை அந்த எல்லாம் அவங்கதான் கொண்டு போறாங்கன்னா, அது விலைக்கு கொண்டு போகல, அது நம்ம எங்கேயா கொண்டு தூர போறது, இப்படியே கொண்டு அப்புறப்படுத்தித்தானே ஆகணும் என்பதற்காக வேண்டி அவங்க கொண்டு போய் அது எப்படியோ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துறாங்கன்னு கொடுக்குறோமே தவிர, அதை நம்ம காசுக்கு விற்கிறதும் கிடையாது, அல்லது அதை நம்ம அவனுக்கு விலை போட்டு எதுவும் கொடுக்கறதும் கிடையாது, கூலிக்கு கழிக்கிறதும் கிடையாது. ஆக நம்ம அந்த விஷயத்துல கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதையும். சரி, ஒரு பசுவை கொடுக்கலாமா, அது சினவை போட்டதை கொடுக்கலாமா, கர்ப்பிணியா குட்டி இருக்கக்கூடிய மாடை அறுக்கலாமான்னா கூடும். ஒரு சில இமாம்கள் அது மக்ரூஹ்னு சொன்னாலும் சில இமாம்கள் கூடும் என்று சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மாடை அறுக்கிறோம், அந்த மாடுக்குள்ள ஒரு குட்டி இருக்கு, அந்த குட்டியை தனியா அறுக்கணுமான்னா தேவையில்லை, தாயை அறுக்கிறது தான் அந்த குட்டியை அர்த்தமா இருக்கு. அதனால அதுக்கு தனியா இருக்க தேவையில்லை. அதை நம்ம இது பிஸ்மிஜுல்ல அறுத்தது, அது அர்த்தமா இருந்தா அதை நம்ம உரிச்சு கறியை பங்கு வச்சா போதும் என்பதெல்லாம் நமக்கு இந்த விஷயத்துல தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். இந்த குர்பானி கறியை வந்து உப்புக்கண்டை போட்டு வார கணக்கா மாச கணக்கா வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு அப்படிலாம் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. ஒரு காலகட்டத்துல இது அனுமதி கிடையாது. ஹதீஸ்ல பார்த்தோம்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல ரசூல்லா வந்து 3 விஷயத்துல தடை போட்டிருந்தாங்க. ஒண்ணு, பொம்பளைங்க கபரிஸ்தானுக்கு போக கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்தாங்க. அதே மாதிரி 4 பாத்திரத்துல யாரும் என்ன செய்யக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு தடை போட்டிருந்தாங்க. ஒண்ணு சுரைக்காவில தயாரிக்கப்பட்ட ஒரு பாத்திரம், 2வது தார் பூசப்பட்ட பாத்திரம், 3வது மஞ்சாடி, ஊர்ல வைப்போம்ல அந்த காலத்துல மஞ்சாடி, மஞ்சாடிகள். அதே மாதிரி மர பீப்பாக்கு, மரத்தை குடைஞ்சி செய்யப்பட்ட பீப்பாக்கு. இந்த 4ம் மது ஊத்தி வைக்கப்பட்டது ஒரு காலத்துல. சீக்கிரம் போதைய தரக்கூடிய, அதுல ஏதாவது ஊத்தி வச்சா சீக்கிரம் போதையாயிரும். அதனால அதை பார்த்த உடனே மது ஹராமாக்கப்பட்ட காலத்துல அந்த ஞாபகம் வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த பாத்திரத்தையே புழங்கக்கூடாது. நாங்க பின்னால சஹாபாக்கள்கிட்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் அந்த மதுவின் மீது அவர்களுக்கு வெறுப்பும் ஏற்பட்ட பிறகு அதை இப்ப அனுமதிச்சுக்கோங்க, அது பின்னால ரசூலுல்லாஹ் தடையை நீக்கிட்டாங்க. அது மாதிரி பின்னால பெண்கள் என்ன செய்யலாம், சியாரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் அடக்கப்பட்ட பிறகும், அவருடைய வாப்பா உமர் கத்தாப் அடக்கப்பட்ட பிறகும் என்ன செய்வாங்க, அந்த அறையில போய் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த குர்பானி இறைச்சியை 3 நாளைக்கு மேல யாரும் வைக்கக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. இந்த 3 விஷயத்தோடு சேர்ந்து அதுவும் தடை இருந்தது. ஏன்னா அதோடைய நோக்கமே என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அது விளம்பரம் என்பது. அதனாலதானே அந்த 5 நாள் நமக்கு நோன்பு வைக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த 4 நாள் பெருநாள் அன்னைக்கு தக்பீருடைய இந்த 4 நாள் மீதி உள்ள ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் நம்ம நோன்பு வைக்கிறது ஏன் ஹராமாக்கப்பட்டது, அதை சாப்பிடணும் என்பதற்காகத்தான். அப்ப அதனால நிறைய பேர் என்ன செய்தாங்கன்னா, தானே அந்த கறியை பங்கு வைக்காம தானே சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மற்றவங்களுக்கு இது போகணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, யாரும் 3 நாள் வைக்கக்கூடாதுன்னு எவ்வளவு வேணா சாப்பிட முடியும், அதனால எல்லாரும் பங்கு வச்சுதான் கொடுக்கணும் நிர்பந்தம் வந்ததுக்காக வேண்டி அப்படி செய்தாங்க. அப்புறம் பார்த்தா 3 நாளுக்கு மேல அது வைக்க கூடாதுனால, நம்ம அதை சேமிக்க கூடாது என்பதனால அதை திங்க முடியாம
எல்லாரும் குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சாங்க. வேஸ்ட் ஆயிருமே, அது வேணா இவ்வளவு நம்ம எவ்வளவுதான் திங்க முடியும். அதுக்கு பிறகுதான் இதை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன செய்யுங்க, வச்சுக்கிங்க, பாராமணி வச்சுக்க, 3 நாளைக்கு பிறகு வச்சுக்க. புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, ஒரு பத்ர் சஹாபியினுடைய பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை பத்தி சொல்லிட்டு வரும்போது, பத்ர் சஹாபாக்களுடைய எண்ணிக்கையை பத்தி சொல்லும் போது ஒரு செய்தி, கதாதத்து இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் வெளியூருக்கு போயிட்டு வந்தேன், என் சொந்தக்கார வீட்டுக்கு வந்தேன். ஒரு சொந்தக்காரர் தான் பத்ர் சஹாபி. அப்ப என்ன செய்யறாங்க, 3 நாளைக்கு முன்னால அறுக்கப்பட்ட குர்பானி இறைச்சியை கொண்டு முன்னால கொண்டு வைக்கப்பட்டது. 3 நாளைக்கு முன்னாலே அறுக்கப்பட்ட குர்பானி இறைச்சி. அப்ப நான் என்ன செய்தேன், நான் சாப்பிடாம இருந்தேன். இது சாப்பிடக்கூடாது, தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நான் சாப்பிடாம இருந்தேன். அப்போ எனக்கு என்னுடைய சொந்தக்காரர் சொன்னாரு, நீங்க வெளியூர் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்க போன பிறகு இந்த சட்டம் மாத்தப்பட்டு போச்சு. இப்போ என்ன ரசூலுல்லாஹ் அந்த 3 நாளைக்கு பிறகு வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் தான் நான் என்ன செய்தேன், சாப்பிட்டேங்கிறான். ஆக குர்பானி விஷயத்துல நான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் உதித்து அதுக்கு பிறகு இமாம் கொத்துபாவுக்கு போய் தொழுக வச்சு கொத்துபாவது எவ்வளவு நேரம் நமக்கு கணக்கு, ஒரு 20 நிமிஷம். சூரியன் உதிச்சு சுமார் ஒரு 20 நிமிஷம், நமக்கு ஒரு 10 நிமிஷம் தொழுக நடக்குதுன்னு வச்சுக்கிட்டீங்களேன், ஒரு 10 நிமிஷம் கொத்துபாவதுன்னா இந்த நிமிஷத்தை கணக்கு பண்ணி நம்ம அறுத்துக்கிறோம். இதுதான் நமக்கு கணக்கு. ஒரு நாள் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, எங்களுக்கு பெருநா அன்னைக்கு ஹஜ்ஜி பெருநா அன்னைக்கு ஹுத்பா ஓதுனாங்க. ஒரு தடவை பயான் செய்யும்போது பெருநா அன்னைக்கு சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்தனா வ நஸக நுஸ்கனா ஃபக்கத் அஸாபன் நுஸ்க, யார் ஒருவர் நம்முடைய தொழுகையை தொழுதாரோ, நாம் குர்பானி கொடுத்தபடி குர்பானி கொடுத்தாரோ, அவர் குர்பானியை கரெக்டாக செய்தார். தொழுதுட்டு தானே குர்பானி கொடுக்கணும். அதனாலதான் அந்த ஹஜ்ஜி பெருநாள் தொழுகை எல்லாரும் 7 மணி 7:15 வச்சிருப்பாங்க, குர்பானி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி. யார் தொழுகைக்கு முந்தி குர்பானி கொடுப்பாரானால், ஒமன் நஸக கப்ல ஸலாத்தி ஃபதில்க லஹ்மு ஷாத், யார் ஒரு தொழுகைக்கு முந்தி ஆடு அறுத்து விட்டால் அது கசாப் கடையில் உள்ள ஆட்டுக்கறியை தவிர அது குர்பானி கறி கிடையாது. அப்ப தொழுகை முடிச்ச பிறகுதான் என்ன செய்யணும், கொத்துபாவுக்கு பிறகுதான் அதை அறுத்தாதான் அந்த குர்பானியை கரெக்டாக செய்தார். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் பயான் செய்யும் போது அந்த கூட்டத்துல அபூ புர்தத் இப்னு நய்யார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தாங்க. எழுந்து சொன்னாங்க, யார ரசூலுல்லாஹ், தெரியாம ஒரு தவறு நடந்து போச்சு யார ரசூலுல்லாஹ் நம்ம வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், யார ரசூலுல்லாஹ், இது நமக்கு விருந்து நாள், இது நல்ல சாப்பிடுற நாள், குடிக்கிற நாள் அப்படின்னு விளங்கிட்டு சுபுக்கு முன்னாலே அறுத்து, தொழுகைக்கு முன்னால், பெருநாள் தொழுகைக்கு முன்னாலே நான் அறுத்து, நான் சாப்பிட்டாச்சு, சமைச்சு சாப்பிட்டாச்சு, பக்கத்துக்கிட்டு கொடுத்தாச்சு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், தொழுகையே வந்த நாயகமே. நான் என்ன விளங்கிக்கிட்டேன், இது ஒரு விருந்து தினம், இது ஒரு சாப்பாடு நாள், அதனால நம்ம என்ன செய்யும், தொழுகைக்கு போறதுக்கு முந்தையே நான் அறுத்து பங்கு வச்சு சாப்பிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னவன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அறுத்தது அது ஒரு ஆட்டுக்கறியை தவிர அது குர்பானி இறைச்சியா ஆகாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யார ரசூலுல்லாஹ், என்கிட்ட ஒரு சின்ன குட்டி ஒண்ணு கிடக்கு, அது அந்த வயசுக்குள்ளது இல்லை, ஒரு வயசு இருக்கணுமா இல்லையா, அந்த அளவுக்குள்ளது இல்லை, ஒரு சின்ன குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி, பொட்ட ஆட்டுக்குட்டி ஒண்ணு கிடக்குது. ஆனா இந்த கறி அந்த கறியோட நான் எதை அறுத்துட்டனோ முன்னால, அந்த கறியோட இந்த கறி தான் டேஸ்டா இருக்கும். ஆனா இது அதுக்குண்டான வயசு இல்லாத ஒரு சின்ன குட்டி, இது அறுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அறுத்துக்கோ, ஆனா அது உனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் இந்த சட்டம் கிடையாதுன்னா. ஏன்னா நமக்கு ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை பார்த்து ஒரு சட்டம் சொன்னா அவங்களுக்கு பொருந்தாது. நமக்கு ஒரு ஆடை ஒரு வயசு இல்லாம அறுத்தா குர்பானி கூடாத, அவருக்காக ஒரு ஆர்வத்துல செய்ததுக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு மட்டும், இது உனக்கு மட்டுமே தவிர வேறு யாருக்கும், உனக்கு பின்னால யாருக்கும் இதை என்ன செய்யாது, அனுமதி கிடையாதுன்னு சொன்னான். ஆக இப்ப நமக்கு இதுல இருந்து இன்னொரு சட்டம் என்ன விளங்குதுன்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதர் ஒரு கிதாபுல ஒரு சட்டம் சொல்லுவார், 6 மாசம்தான் அந்த குட்டிக்கு ஆச்சு, ஆனா தின்னு இருக்காது, பார்த்தாலே ஒரு வயசு மாதிரி அது இருக்குதுன்னா அதை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க இமாம்கள். அது பார்த்தா ஒரு வயசு மாதிரி நல்ல சாப்பிட்டு நல்ல கொழுத்து போயிருந்தா அது கொடுக்கலாமா. அதனாலதான் இன்னைக்கு
சில மாடுகள் இன்ஜெக்ஷன் மூலமா நிறைய பருக்க வச்சிருக்கிறானா இல்லையா, அதை பார்த்தா அந்த வயசே இருக்காது. நிறைய டிவியில காட்டுறானா இல்லையா, செயற்கை இன்ஜெக்ஷன் மூலமாக. அப்ப அந்த இதெல்லாம் கொடுக்கலாம்னா கொடுக்கலாம்ங்கிறாங்க. ஏன்னா நமக்கு இமாம்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க, கொழுத்து இருந்தால் 6 மாச குட்டி கூட கொழுத்து இருந்தா கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக நம்ம கறி இப்ப கொழுப்பு, நிறைய கொழுப்பு எல்லாம் தூர போடுவாங்க. இந்த கொழுப்பை பிறக்கி கொடுக்கலாமா, சிலவன் நாய்க்கு கேட்பான், காபி கொடுப்பானா இல்லையா. கொழுப்பும் கறி மாதிரிதான். எப்படி அதுல உள்ள முடிகள், அந்த கம்பளியா தயாரிக்கப்படக்கூடிய ஒட்டக முடிகள், அதனுடைய கொம்புகள் எப்படி தோல் மாதிரி கொடுக்க கூடாதோ, அது மாதிரி கொழுப்பு கூட என்ன செய்யக்கூடாது, கொழுப்பு கழிச்சு தூர தானே போடுவான், அதை இவனுக்கு கொடுத்துட்டு போலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அதையும் செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லி இருக்கிறான். ஆக இந்த மாதிரி உள்ள சட்ட திட்டங்களை நாம பேணினாத்தான் நமக்கு 100% அதனுடைய பாக்கியங்கள் கிடைக்கும். அதை விட்டுட்டு நாம என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன்னா நம்ம அல்லாட்ட போகக்கூடிய அந்த தக்குவாங்கிறது இதுதான். நம்ம ஷரியத்துடைய சட்டத்தை பேணுறதுதான் தக்குவா. அந்த தக்குவா தான், அந்த பேணுதல் தான் அல்லாட்ட போறதே தவிர உங்க கறி போய் சேரது இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த பேணுதலோடு நம்முடைய குர்பானியை கொடுப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.